ஹலோ கைஸ், டெய்லி எப்பவும் போல உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சும்மா நைட் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, டே மச்சான், நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச சிங்கரோட கான்சர்ட் நடக்க போகுறா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அந்த டிக்கெட் எப்படியாச்சும் புக் பண்ணிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ட்ரை பண்ணுறீங்க எப்படியாச்சும் அந்த டிக்கெட் வாங்கிடணும்னு. பட் உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கவே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணியுமே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு சும்மா உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க எந்திரிச்சதுமே. அண்ட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு அந்த கான்சர்ட்டுக்கு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த கான்சர்ட்டுக்காக ரெடி ஆகுறீங்க, கான்சர்ட்டுக்கு போகிறீங்க, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்னன்னா, அந்த சிங்கர் கூட நின்று ஒரு செல்ஃபியூ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயங்கர ஹாப்பியோட அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த டைமும் வருது, சிங்கரும் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. பட் சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நடக்குது. உங்கள் மைண்ட் வந்து பிளாங்க் ஆகுது. திடீர்னு உங்கள் பேக்கில் இருக்க கன் எடுத்து அவங்களோட நெத்தி பொட்டிலே வச்சு ஷூட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது, அந்த கான்சர்ட் போனது, அந்த சிங்கரை மீட் பண்ணது எல்லாமே ஒரு அன்னோன் பர்சனால நடந்ததுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? உங்களை ஹிப்னோடைஸ் பண்ண வச்சு, அதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ண வச்சு அந்த அன்னோன் பர்சன் உங்களை இந்த கிரைம் பண்ண வச்சிருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1950s டென்மார்க்ல இந்த கிரைம் நடக்குது. பால் ஹார்டப்னு சொல்லி ஒரு பர்சன், நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சன் தான். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பேங்க்குக்கு போறாரு. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போயிட்டு கேஷ் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் அவரு பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு கேஷியர் கிட்ட கண்ணு காமிச்சு, உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் இந்த பேக்ல போடுன்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதை தடுக்க வந்து 2 இன்னோசன்ஸை கில் பண்ணிடுறாரு. பட் இந்த இன்சிடென்ட்டோட ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்பதான் தெரிய வருது. ஹட்ராப்பை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கும்போது, நான் இந்த கிரைமை பண்ணேனா? இல்லையே, நான் பேங்க் போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் 2 பேர்த்த கொண்டனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் போலீஸ் வந்துட்டு இது ஒரு பொய், இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்தராக அவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தான் தெரியுது, கடைசியாக தான் வந்து விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி நில்சன் ஒரு பர்சன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறான். நில்சனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹிப்னோசிஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நெல்சனும் ஹட்ராப்பும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிரைம்ஸ்க்காக ஒரே ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அதாவது ஒரே செல்லுல. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஹட்ராப்பும் மாற்றான். நெல்சன் ஹட்ராப் மைண்ட்ல பேங்கை கொள்ளையடிக்கணும், பேங்கை ராப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆழமா அந்த விஷயத்த வந்து பதிய வைக்கிறான். அண்ட் அப்படி பதிய வைக்கும் போது ஹிப்னோடைஸ் ஆயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ரிப்பீட்டடா சில வார்த்தை யூஸ் பண்ண அந்த ஹிப்னோசைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஹியூமன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களே நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் ஹிப்னோசைஸ் பண்ற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அப்பவும் நடக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது பயங்கரமான டிபேட் போகுது. என்னன்னா, ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மூலியமா, அதுவும் ஒரு ஹிப்னோசைஸ் மூலியமா 2 பேர்த்த கொலை பண்றதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோர்ட்டும் இதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஆப்வியஸ்லி ஹிப்னோசைஸ் மூலியமா 2 பேர்த்த கொலை பண்றதெல்லாம் நடக்கிற காரியமான்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஹிப்னோசைஸை பொறுத்த அளவு கொஞ்ச நேரம் தான் அது ஒர்க் ஆகும்லாம் சொல்றாங்க. 2 கொலை பண்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னு சொல்லும் போது அதை கோர்ட் நம்பல. ஸோ ஹட்ராப்பை 2 கொலை பண்ணதுக்காக ஜெயிலில் போடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நில்சனையும் ஜெயிலில் போடுறாங்க, ஹட்ராப்பை வந்து மேனிப்புலேட் பண்ணதுனால. அதே 1950ஸ்ல வில்லியம் ஜே பிரைன்ங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த ஹிப்னோசைஸில் வந்துட்டு ரொம்ப ஃபேஷனேட்டாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஹிப்னோசைஸ் பண்ணுறது மூலியமா பாஸ்ட் லைஃப், அதாவது போன ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்துருப்போம் இல்லையா, அந்த மெமரியை வந்து திரும்ப ப்ரெசன்ட் டேக்கு கொண்டு வரலாம் ஹிப்னோசைஸ் மூலியமா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு ஹியூமனை தேடிட்டு இருந்தப்போ தான் வெர்ஜீனியாங்கிற ஒரு லேடி, நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹிப்னோசைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அனியன் படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அதில் வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்படியே மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள தூங்க வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரைனும் ஃபர்ஸ்ட் செஷனில் அப்படியே ஸ்லோவாக அந்த லேடியை வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக வைக்கிறாங்க. ஸ்டார்டிங் எந்த விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல, நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. டீப்பராக போக 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 ஷாக்கிங்லி அவங்களோட வாய்ஸ் வந்து மாறி இருக்கு. அவங்களோட அமெரிக்கன் ஆக்சென்ட் இஸ்ரேல் ஆக்சென்ட்டாக மாறி இருக்கு. இப்போ அவங்க பேர் வந்து வெர்ஜீனியா கிடையாது, அவங்க பேர் வந்து பிரைடி மர்ஃபி. அந்த லேடி என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நான் வந்து 19th சென்ச்சுரியில இருக்க அயர்லாண்ட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ஆக்சென்ட்ல டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டர் ஹிப்னோசைஸ் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அயர்லாண்ட்ல இருக்கக்கூடிய சில பிளேசஸ், சில இடங்கள் இன்னுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, 19th சென்ச்சுரியில இருந்த விஷயங்கள் சிலது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் வந்து சொல்றாங்க.
யார் யார் கூட நான் வாழ்ந்தேன், யார் யார் கூட நான் பேசினேன், இன்னும் சில இடங்கள் வந்துட்டு அங்கே இருக்குங்கிற மாதிரி வேற ஒரு விமனா பேசியிருக்காங்க. இதை பார்த்த வில்லியமுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, பிலீவ் பண்ணவே முடியல. ஸோ அவங்க சொல்ல சொல்ல வில்லியம் வந்துட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு, ரெக்கார்ட் பண்ணி இதை பப்ளிஷும் பண்ணுறாரு. அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஸ்டார்டிங்கில் இதை வந்து யாருமே நம்பல. பட் சில ஹிஸ்டாரியன்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த கேஸில் ரொம்பவுமே அப்சஸ்ட் ஆகுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயர்லாண்டுக்கே ட்ராவல் பண்ணி போய் இவங்க சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது ஷாக்கிங்லி அது எல்லாமே இருந்திருக்கு. பட் சில பேர் இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெர்ஜினியா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அந்த இட்டாலியன் ஆக்சென்ட்டை வந்து பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, இல்லை எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஸ்டோரியோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க வந்துட்டு ட்ராமாட்டிக்கல் வேல இந்த மாதிரி ஹிப்னோசைஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படி இஸ்ரேல் ஆக்சென்ட்டை வந்து பேச முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு ஹிப்னோசைஸ் வந்துட்டு போன ஜென்மத்தை வந்து அன்லாக் பண்ண முடியுமாங்கிறது வந்து நம்ப முடியல. இட்ஸ் அன்பிலீவபிளாக இருந்துச்சு. இந்த கதையை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ஹிப்னோசைஸ் பண்ணி அன்லாக் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜூன் 1968 ராபர்ட் எஃப் கென்னடி, பெரிய பொலிட்டீஷியன், லாயர், ஹியூமன் ஜஸ்டிஸ்க்கு போராடுறவர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவர் வந்துட்டு அன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடை வந்து கிரியேட் பண்ணி பொலிட்டிக்கல் விஷயமா பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஹோட்டல் கிச்சனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போவாங்க. இப்படி எல்லாரும் சாப்பிட போயிட்டு இருக்கும்போது ஷர்ஹான் சொல்லி ஒரு யங் மேன் அவ்வளோ கூட்டத்தில் ராபர்ட் எஃப் கென்னடியை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அண்ட் அவர் இறந்தும் போயிடுறாரு. இமீடியட்டாக அந்த க்ரௌடே வந்துட்டு அந்த ஷர்ஹானை கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஷர்ஹானுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்டிங் அவருக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு சுடும்போது என்னோட மைண்ட்லயே நான் இல்லை, என்னோட கான்சியஸ்லயே இல்லை, எப்படி நினைச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் அதை நம்பல. பட் ஷெர்ஹானை பார்க்கும்போது நார்மலா ஒரு காமான பர்சன் பேசினா எப்படி இருக்கும், இப்போ சம்மந்தமே இல்லாம உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க கொலை பண்ண சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவரு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ போலீஸ்க்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. ஷெர்ஹானோட வீட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு நோட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது RFK must die, RFK must die அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல 2 டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் டைம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் RFKனா ராபர்ட் எஃப் கென்னடி. ஸோ அப்போதான் போலீஸ்க்கு புரிய வருது, ஷர்ஹானா இதை பண்ணல, யாரோ அவனை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நோட்டீஸ் பண்றாங்க. இதை வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஹிப்னோசிஸ்ட் குரூப் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விடுறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் ரிப்பீட்டடா அவங்க மைண்ட்ல வந்து சொல்லும்போது ஹிப்னோசைஸ் ஆகப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு பர்சனை கில் பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகுமான்னு கேட்டா அது டவுட் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒத்துக்க முடியாது. என்னதான் வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தாலுமே யாருனால பண்ணப்பட்டா அது வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது யாருன்னே தெரியல. ஸோ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த கிரைமுக்கு வந்துட்டு ஷர்ஹான் தான் முழுக்க காரணங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு கன்ஃபியூஷன்ல இருந்ததுனால அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸை. ஓகே கைஸ், இந்த 3 கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய வீடியோஸ் பாருங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அடுத்த நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாவ் ஃபன், டேக் கேர், பை.